எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் ஊராட்சி கிழக்கு இயக்கம் சட்ட திட்டங்களை மீறி கிராமத்தை பிரிக்க துடிக்க நினைக்கும் சங்கங்கள் எல்லாம் வந்து தாடி கிராமம் பிரிக்கிறதுக்கு ஒப்புதல் தானே. ஒப்புதல் தந்ததுன்றது ஓகே. ஆனால் ஒப்புதல் தந்ததுக்கு நாங்கள் கொடுத்த விளக்கம் என்ன? எல்லை வந்து நிர்ணயிக்கல, எல்லை வந்து குறிப்பிடல. 3 கிராமத்தின் ஒப்புதலோட கிராமம் பிரிக்கணும் என்று அமைச்சர் வந்து கடைசியாக உங்களுக்கு தந்தது. உங்களுக்கு அமைச்சர் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லி கொடுப்பார் அமைச்சர்? நமக்கான தீர்வு கிடைக்கும் வரை நமது பூர்வீக உங்கள் டீலுக்கு எங்கள் பிரதேசமா உங்கள் டீலுக்கு படம் எடுக்காத சேர்த்து நிலம் உங்கள் நலனுக்கு உங்கள் நலனுக்கு உங்கள் நலனுக்கு எமது பூர்வீகத்தை எமது பூர்வீகத்தை எமது பூர்வீகத்தை கிராமத்தை பிரிக்க சட்ட திட்டங்களை மீறி கிராமத்தை பிரிக்க எமது பூர்வீகத்தை எமது பூர்வீகத்தை எமது கையகப்படுத்த ஊர் அறிப்பை நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது பூர்வீகத்தை நமது நிலத்தை அமைச்சர் வந்து சொல்லிப்பட்ட விஷயம் இதுதான். என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இதோட நிப்பாட்டணும் வேண்டும். அடுத்த கட்டம் இந்த பிரச்சனை எடுக்கிறோன்னு சொன்னால் இந்த 3 கிராமத்தையும் கூப்பிட்டு எல்லை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா பிறகுதான் அடுத்த கிராம சபை பிரிக்கிறதோ இல்லைன்றால் அடுத்த எந்த ஒரு மூவும் எடுக்க சொல்லி. இது வந்து இங்கே வந்து போட்டி வந்து ஆளுநருக்கோ அமைச்சருக்கோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இது பண்ணல பிரதேசருக்கு இங்கே எவ்வளோ பவர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கிராமத்தின் இப்போ நீங்கள் சொல்றீங்க தாடி கிராமம் தந்ததால நாங்கள் இந்த ஒப்புதல் அங்கே கொடுத்துனாங்க. அதே ஒப்புதல் நாங்களும் தந்தாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நாங்களும் தந்தாங்க. இது நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களை இல்லை இதுதான் எங்களை பூர்வீகம் இதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் சார் சரியான இல்லை அதான் சார் சரியான இல்லைன்றது இல்லாமல் சரியான ஒரு இல்லை என்றால் மணற்காடுன்றது வந்து பூர்வீகம் எங்களுக்கு தெரியாத காலத்திலேருந்து இல்லை வரையறுக்கப்படல மணற்காட்டுக்கு. அப்ப நீங்கள் திடீரெண்டு இப்ப அந்த மேற்கு எல்லாம் மணற்காடு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த மணற்காட்டின் எல்லை தெரியாம என்ன கொடுப்பீங்க கிராமத்தை அப்ப இல்லை கொடுத்திருக்கிறீங்க அந்த மணற்காடுன்றதை எல்லை நிர்ணயிக்காமல் எல்லையை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு மணற்காடுன்ற எல்லை கொடுக்குறீங்க ஒரு பிரதேசத்தின் ஒரு கிராமத்தை பிரிக்கிறதுக்கு 4 பக்க எல்லையை நீங்கள் வரையறதை கொடுத்துட்டீங்க. அந்த வர்த்தமானியில போடுறதுக்கு அனுமதி கோரியிருக்கீர்கள். நாளைக்கு வர்த்தமானியில போட்டு மணற்காடு வந்து எங்களுக்கு மணற்காடு அங்கதான் சொன்னா நாங்கள் அதை சட்டமூலமாக்கிடுவாங்க. சட்டமூலமாக்கி நாங்கள் எங்க போய் செல்ல முடியாது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து இந்த காலப்பகுதியில் சொல்றோம் என்னன்னு சொன்னா ஏன்னா நீங்கள் சிலவள ஆளுநருக்கும் தெரியாம இருக்கலாம். மருதங்கனி மக்கள் இந்த கிராமத்தை பிரிக்கிறதுக்கு அப்படித்தான் மருதங்கனி மக்கள் ஆளுநருக்கு இதுவரைக்கும் 10 கடிதத்துக்கு மேல போட்டுட்டோம். அதே மாதிரி பிரதேசவர் ஊடாக போட்டுருக்காங்க. ஆளுநருக்கு அரசாங்கம் அதிகாரிக்கு போட்டுக்கிறோம். எல்லாத்தின கோப்பியும் இருக்கு. எல்லா ரீசர் பண்ண எல்லா துண்டும் இருக்கு. ஒரு தரம் இல்லைன்னு சொல்லிடாது. ஆனா முழு பேருக்கும் தெரிஞ்சு இந்த மருதங்கனி மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கீழ்த்தனமா ஒடுக்கணும்ன்ற செயற்பாடு இது. ஒரு தண்ணி திட்டத்தின் முக்கிய காரணத்தை வச்சுக்கொண்டு தண்ணி திட்டத்தின் அவை உங்களுக்கு 7 டிமாண்ட் வச்சு அந்த இதை நிறைவேற்றணுன்றதுக்காக அவை நிறைவேற்றுங்க. ஆனா ஒரு பழைய கிராமத்தின் கிராமிய அழிச்சு நிறைவேற்ற வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னா பிரதேச சொல்லி இருக்கிறார். இப்போ நாங்கள் வரக்கூடிய எங்களுடைய ஆர்டிஎஸ் மற்றது கடத்தொழில் அவைச்சங்கங்கள் எல்லாம் வந்து அவங்க கிராமத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற ஒரு வார்த்தையை ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிறேன். ஆனால் அதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வழங்கிட்டு அவைக்கு தேவையான திட்டங்கள் நீங்கள் நிபந்தனை வச்சிருந்தால் அவைக்கு தேவையான அபிவிருத்திகளை நீங்கள் செய்து கொடுங்க. ஆனால் எங்களோட இறமையில் வரக்கூடிய இறமையில் இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்து அங்கால கொடுக்காதவங்க அதை பிரிக்காதவங்கன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவைக்கு கிராம சபை பிரிவு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கொடுங்க, அதை நாங்கள் மறக்கல. ஆனால் எங்களோட எல்லையை எடுத்து கொடுக்க வேண்டாம்ன்றதை தெளிவாக சொல்லிக்கிறோம். ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கல மக்கள் மத்தியில் வந்து சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதிர்ப்பு இருந்தது. அதாவது மருதங்கனி பிரதேச எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்ற எதிர்ப்பு இருந்தது. அது நாங்கள் அந்த எல்லைகள் சரியான முறையில் தீர்மானிக்கிறதுக்கு இன்னும் சேவையை பண்ணல. சேவையை பண்ணிக்கலாம் அதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். சேவையை பண்ணிக்குள்ள அதாவது இது சேவையை பண்ணாமல் கொஞ்சம் கலைக்கப்படுங்க. சேவையை பண்ணினால்
எந்த எல்லை என்றால் சரியாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் சர்வே பண்ணல, சர்வே பண்ணாத வழியால் ஒரு பரமட்டான எல்லையாக தான் இப்போ மணக்காடு கொடுத்துருக்கு. இது வந்து ஏற்கனவே தாலியடிக்குரிய வட்டார எல்லையாக இருந்ததை தான் நாங்கள் அப்படியே கொடுத்துனாங்க. நாங்கள் சரியான முறையில் இதே வாக்குறுதி தான் 2010 இருந்து எல்லா டிஎஸும் தார வாக்குறுதி தான். உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா பிரிக்கைகளும் 3 கிராமத்தையும் கூப்பிட்டு தான் பிரிப்போம் தான் வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அனுப்பின இந்த லெட்டர் இதுவரைக்கும் எங்கட கிராமத்துக்கும் இந்த 2 கிராமத்தின் ஆடியன்ஸ் மற்றது அயல் கிராமங்கள் ஒரு கிராமம் பிரிக்கிறோன்னா முதல் எல்லா கிராமங்களையும் வந்து என்ன செய்யணும், അതിന്റെ ആട്സേവന இருக்கணும், அந்த எல்லா வரைகளை பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் என்ன செய்யணும், ஒரு கிராமத்தை உருவாக்கணும். அந்த கிராமத்தை நீங்கள் ஒரு ரகசியமான முறையில் ஆவணம் செய்யறதுக்கு அனுப்பி போட்டு இப்போ நீங்கள் திருப்பி சொல்றீங்க என்னன்னு சொன்னால் நாங்கள் என்ன இது இதண்டைக்குள்ள ஃபுல்லா சட்டமன்ற வாக்கைக்குள்ள நாங்கள் எல்லாம் அளந்து கொடுப்போம் என்றால் நீங்கள் அப்பைக்கே எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியாமலே அளந்து போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆவணமாக்கி போட்டு வந்து இதுதான் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒன்றுமே செய்யலாது. சேவை பண்ணைகளை நீங்கள் இப்போ இதை அனுப்பினதே எங்களுக்கு தெரியாது. இந்த லெட்டர் அனுப்பினதே ரகசியமா தெரியாது. என்ன எங்களுக்கு தெரியும், நீங்க கருவியில் எங்களை கூப்பிடுகிறேன்னு தெரியும். இதுவரைக்கும் ஆளுநர் நாங்கள் சந்திக்கணும்னு பல தடவை இருக்கிறோம். ஆளுநர் எங்களை சந்திக்க தயாரா இல்லை. ஏன் நாங்கள் அவ்வளவு வேறு நாட்டில் இருக்கிறோம். நாங்களும் ஒரு யாழ் மாவட்டத்தில் ஒரு மருதங்கனி என்ற பெரிய பிரதான கிராமம் தான் இருக்கு. சொல்ல வரீங்களா ஒரு விஷயத்த, சேவையை பண்ணைகள்ல அதாவது அந்த எல்லையில வந்து தான் சேவை பண்ணுவீங்க. சரி, அப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும். போன முறையும் அதுக்குள்ள அலக்கா வரைகள் உங்களுக்கு தெரியும் தானே. நீங்க போய் அந்த அலக்க வரைகள் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கல, நாங்களா நிப்பாட்டினாங்க. அலக்க வரைகளை நீங்கள் எந்த ஒரு கிராமாவர்த்தி சங்கத்துக்கும் அறிவிக்க இல்ல, நாங்களா தெரிஞ்சு இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அமைச்சராக்கள் கூட்டம் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில எல்லாம் இப்படி ஒரு முடிவெடுத்தது. இதுவரைக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்தாப்புறம் அலக்கணும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்ற அது மட்டும் அலக்கணும் நாங்களா நிப்பாட்டினாங்க. அங்க இருந்து வந்தது அலக்க இல்ல, நீங்க அதை வந்து மனித வலுவால நாங்கள் எங்களை மக்களால நிப்பாட்டின சார், நீங்கள் நிப்பாட்ட இல்ல. சரி, இப்ப நான் சொல்றது கேளுங்களேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, அலக்க வரைக்கும் உங்களுக்கு தெரியாம போயிடும். இல்ல அலக்க வரைக்கும் இப்படிதான் தெரியும் எங்களுக்கு மக்களோட. இப்போ எங்களுக்கு கிராம மக்கள் இந்த பிரச்சனையால விழிப்பாதான் இந்த நேரம் என்றால் எங்களுக்கு தெரியாமல் எங்களை கிராமத்தை ஒடுக்கணும் அழிக்கணும்ன்றதுலயே குறியா இருக்குது எல்லாருமே. ஏன்னு சொன்னால் இப்ப அமைச்சர் தொண்டமான் வந்து சொல்லி போட்டு போறேன், எந்த தொண்டமான் நான் இந்த கிராமத்தை எந்த வேற நான் எந்த வாக்குறுதி கொடுத்தா இதுதான் வாக்குறுதி என்று சொல்லி போட்டு போறாரு. அவருக்கு இந்த பூர்வீகம் தெரியாது. அவருக்கு தெரியுமோ மருதங்கனி என்றா இப்படி, தாலி என்றா இப்படி, பத்ரன் என்றா இப்படி, சமயம் என்றா இப்படி, இந்த கிராமத்தை பிரிக்கிறதால எவ்வளவு பிரச்சனை. அரசியல் செய்ய வேண்டாம், ஒருத்தர் எந்த ஒரு அரசியல்வாதம் வந்து இந்த அரசியல் செய்ய வேண்டாம். எங்கள கிராமம் வந்து பூர்வீகமான கிராமம். நீங்கள் என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களை 3 கிராமத்தையும் கூப்பிடணும். இப்ப நீங்கள் இந்த லெட்டர் அடிப்பதே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்ப எங்களை கிராம மக்களை இந்த மருதங்கனி வடக்கு தெற்கு கிராம மக்களை அவ்வளோ பேரையும் ஏமாத்தி போட்டு எங்களை நித்திரியாக்கி போட்டு செய்த வேலை இல்ல சார். சரியா, எங்களை பிரபாரமூர்த்தி சார் டிஎஸ் டிஎஸ் அவர்களால் ஆளுநர் ஒப்புதலோட பிரபாரமூர்த்தி டிஎஸ்ஆல வந்து யாருக்கு மாவட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை சரியா கடிதத்துக்கு இவர் பதில் சொல்லிட்டு போயிட்டா ஓகே சரியா. பிரதேச செயலகம் வடமராட்சி கிழக்கு மருதங்கனி சரியா. மாவட்ட செயலகம் மாவட்ட செயலகம் யாழ் மாவட்டம் சரியா. தாலியடி கிராமத்தை புதிய கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய எனக்கு இதுக்கு மேல அர்த்தம் தாலியடி கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய எல்லைகளை நிர்ணயிப்பதில் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்றீங்கள். எல்லைகள் நிர்ணயிக்கும் பொழுது அதாவது தாலியடி கிராம சேவையாளர் பிரிவு புதிதாக உருவாக்குறதிலே மருதங்கனி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் நடந்த சந்திப்புகளில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தாலியடி புதிதாக உருவாக்கப்படுற கிராம சேவையாளர் பிரிவுக்கு எல்லைகளை வந்து நிர்ணயிக்கின்ற பொழுது மருதங்கனி கிராம மக்களுடன் கலந்து ஆலோசித்துத்தான் அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கும்படி நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையில அந்த தாலியடி கிராம சேவையாளர் பிரிவினை உருவாக்குவதற்கு முதல்ல கெசட் பண்ண வேணும். அந்த கெசட் பண்ணுவதற்கு எல்லைகளை போட்டுத்தான் நாங்கள் கெசட் பண்ண வேணும். அதற்காகத்தான் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அதிலே தாலியடிக்குரிய எல்லையாக மேற்கு பக்கம் மணற்காடு என்றுதான் போடப்பட்டது. இது வட்டார எல்லைகளாக முதல் கெசட் பண்ணி பிரதேச சபையால் வெளியிட்ட அந்த எல்லைகளை தான் நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது மணக்காடு என்றதும் மேலே எது இன்னமும் யாருக்கும் தெரியாது. எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சரியாக எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சேவையை பண்ணும் பொழுது மருதங்கனி கிராம மக்களுடனும் தாலியடி கிராம மக்களுடனும் கலந்துரையாடல் உயர் மட்டங்களில் நடத்தித்தான் அதனை
செய்வதற்காக இருக்கின்றோம். ஆரம்பத்திலே நடந்த கலந்துரையாடல்களின் அடிப்படையிலும் ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலும் முதலிலே இந்த புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற தாலியாடி கிராம செயலாளர் பிரிவுக்குரிய கெசட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எழுந்துள்ளதால அதனை கெசட் பண்ணுவதற்காகத்தான் நாங்கள் தற்போது நுழைய எடுத்திருக்கின்றோம். மற்றும்படி மருதங்கனி கிராமங்களுடன் கலந்துரையாடாமல் அதற்குரிய எல்லைகள் நிர்ணயிக்கப்பட மாட்டான். புதிதாக உருவாக்குறதுன்றது பலமுறை நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே இது முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு மருதங்கனி கிராமத்திலிருந்து வந்த ஆர்டிஎஸ் மற்ற கணக்குறையாக போன்றவர்களுடைய பிரதிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் இது தாலியாடி கிராம மக்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளாக இருக்கிறபடியான ஆளுநர் அவர்களுடைய கூட்டத்திலே பல முறை எங்களுக்கு இது சொல்லப்பட்டது. அதனை உருவாக்குறதுக்குரிய நடவடிக்கைகள் இருக்க சொல்லி அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுடைய எதிர்ப்புகள், நீங்கள் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எதிர்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் மகையரம்பலம் தாரீங்கள். அதனையே நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு வழங்குறதுக்கு தான் நான் இருக்கின்றேன். இப்படி மருதங்கனி கிராமத்தை சேர்ந்த மக்களும் இன்றைய தினம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால இந்த தாலியடி கிராம சேவையாளர் பிரிவுக்குரிய எல்லைகளை நிர்ணயிக்கும் பொழுது மருதங்கனி கிராம மக்களுடன் கலந்துரையாடித்தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற மெசேஜை நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு இன்றைய தினம் அனுப்புகிறேன். இப்ப நான் மருதங்கனி ஆர்டிஎஸ் தலைவர். நாங்கள் ஒரே கூட்டத்துக்கு இங்க வந்தாலும் நீங்க இதைத்தான் சொல்றீங்க, ஆளுநரோட கதைக்கணும் ஆளுநர் கொண்டு ஆளுநரை வச்சு நீங்களே எங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க. இல்ல மருதங்கனி வடக்குக்கு 3 குடியிருப்பு 3 வீட்டு அந்த காணியை அடிக்க சொல்லி நாங்கள் ஆர்டிஎஸ்ல காசு போட்டு அடிச்சாங்க. 3 காணியை நீங்க நிப்பாடுனீங்க. 2 கேட்க அதுங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஓடர் வந்தாங்க. அப்ப என்னதுக்கு நீங்கள் இங்க பெரிய என்னத்துக்கு இருக்கிறீங்க? நான் கூப்பிட்டு சொல்றேன்.